ஜானகி கனவுல வந்தாளா? ஆவி வர டைமுங்க. இந்த வீட்ல ஆவி இருக்குமா? இந்த வீட்டையே மாத்த போறேன். இது எதுக்குங்க? இப்ப நீ எடுக்கலனா நான் எடுப்பேன். அம்மா சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டீனா இன்னைக்கு உடனே கல்யாணம் நடந்துரும். சாந்தி என்ன பண்ற? சாரி மாமா. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லனா உடைக்கட்டுமா? ஓஹோ, நீ உள்ள இருந்துகிட்டு தான் என் பொண்ண கதவை திறக்க விடாம தடுத்தியா? இல்லத்த, சாந்தி தான். என்ன நொள்ளத்த? என் பொண்ணு மேல ஆசை இருந்துச்சுன்னா அது என்கிட்ட வந்து சொல்லணும்ல. உனக்கு அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி திருட்டுத்தனமா? சே, அசிங்கமா இருக்கு. அத்த, பாத்து பேசுங்க. என்னத்த பார்த்து பேசணும்? இதெல்லாம் நான் மட்டுமா பார்த்தேன்? அதான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே. மானம் போகுது எனக்கு. மணிக்கணக்கா உள்ள இருந்திருக்கீங்க. இவளும் நினைஞ்சிருக்கா, நீயும் நினைஞ்சிருக்க. உள்ள என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்க இது போதாதா? அத்த, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், சரியா? ஒன்னும் சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை என்னதான் சொல்ல வராருன்னு கொஞ்சம் கேட்போமே. என்ன சொல்ல போறா? என் பொண்ணு மானத்தை வாங்கிட்டு என்னத்த சொல்ல முடியும் அவனால? ஏன்பா, இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. இனிமே என் பொண்ணுக்கு நீதான் புருஷன். இன்னைக்கே இவ கழுத்துல நீ தாலிய கட்டுற. போதும், நிறுத்து. என் பொண்ணுக்குன்னு பேசி வச்சாச்சுல, அப்புறம் எப்படி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓஹோ, என் பொண்ணோட மானமே போச்சு. இனிமே அவளை யார் கட்டிக்குவா? யார் தலையில வேணாலும் கட்டிக்கோ, அதெல்லாம் உன் பிரச்சனை. ஆனா இதுக்காக என் மாப்பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடி பாவி, நல்லா இருப்பியா நீ? என் பொண்ணு கெட்டு போய் நிக்கிறா, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? இதே உன் பொண்ணுக்கு இப்படி நடந்தா இப்படிதான் பேசுவியா? என் பொண்ணும் உன் பொண்ணு மாதிரி அலையல. அலையறாளா? என் பொண்ணு ஒண்ணு அலையிலடி, இவன் தான். அவ பின்னாடி அலைஞ்சிட்டு இங்க வந்திருக்கான். போதும், நிறுத்துங்க. என்ன நடந்ததுன்னு உங்க பொண்ணையே கேளுங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க? என் பொண்ணு வாயால? சரி மாப்பிள்ள, உங்க இஷ்டம் போலவே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாகணும், அவ்வளவுதானே? சொல்லுடி, சொல்லு. கர்மம், என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்லு. என் உடம்ப பார்த்து ஆசைப்பட்டு கட்டாயப்படுத்தி தப்பு பண்ணான்னு கைய காட்டி சொல்லு. இந்த பிளான் கொடுத்ததே இவங்கதான். குளிக்கிறப்ப சத்தம் போடு, அருண் வருவான். கதவை மூடு, கட்டி பொடி, தண்ணியில நின்னு உள்ளேயே இரு. நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்த அருண் உனக்கு எடுத்ததா பழிய போட்டு அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி இவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி நடிக்க சொன்னாங்க. ஆனா மாமா எந்த தப்பும் பண்ணல. உன் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்காக எவ்வளவு தூரத்துக்கு துணிஞ்சிருக்க? இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு பண்றியோ அதுக்கு மேல நானும் பண்ணுவேன். எனக்கும் எல்லா அக்கிரமமும் பண்ண தெரியும். என்ன சீண்டி விட்டு வாங்கி கட்டிக்காம யோக்கியமா நடந்துக்க பாரு. யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீட்ல பிறந்துட்டு பெத்த பொண்ணு மேலையும் சொந்த அண்ணன் பையன் மேலையும் இப்படி ஒரு பழிய போட்டிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? சீ, என்ன ஆண்டி நீங்க போய்? போதும், போங்க. ஐயோ கர்மம். அடியே, நான் சொன்ன மாதிரி நீ சொல்லிருந்தீனா என் நேரத்துக்கு உன் கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். அதை விட்டுட்டு என்ன போய் காட்டி கொடுத்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியடி. என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சும்மாவே நிக்கிற?
சாந்தி சாந்தி அம்மா ஐயோ என்ன கீழே விழுந்திருக்க? அம்மா என்னாச்சுமா? ஏண்டி நீ தானடி என்ன அங்கே நீங்க தள்ளி விட்ட, அப்புறம் இப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குற? உனக்கு என்னடி ஆச்சு? கையை காட்டி சொல்லுன்னு சொன்னல, அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தலையில ஏதோ வெயிட் தூக்கி வச்ச மாதிரி இருக்குமா. எங்க அம்மா என்னம்மா? வாமிட் வர மாதிரி இருக்குமா. ஐயோ சாந்தி அங்க பார், நார்த்ல 400 அடி, அங்க இருந்து ஈஸ்ட் வெஸ்டா 600 அடி, ठीक है। மொத்தம் 2,40,000 சதுர அடி, 100 கிரவுண்டு, 5 ஏக்கர். நடக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அத்தனையும் ஒரே டைட்டில். बहुत बढ़िया है। இங்க பார் சைட், हाँ, என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் இந்த கடனை வாங்க போறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மார்க்கெட்ல 100 கோடி ரூபாய் வேல்யூ. अच्छा நான் கேக்குறது வெறும் 50 லட்சம் தான். 50 லட்சம் கொடுக்குறேன், ஆனா ப்ராப்பர்ட்டி சொல்ற டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். யோ என்னையா லோக்கல் சைடு மாதிரி பேசிட்டு இருக்க? எவனாவது 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வந்து 50 லட்சத்துக்கு கொடுப்பானா? இங்க பார், ஆ? எல்லாம் நம்பிக்கை பேர்ல தான் கொடுக்கணும். இங்க பார் சைட்டு, எனக்கு கடன் கொடுக்கறதுக்காக 1000 பேர் மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ நீ தெரிஞ்சவன்றதுக்காக உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். நான் கொடுக்குறேன். நம்பிக்கை மேல கொடுத்தா வட்டி ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? ஹ, வட்டில சேட்டு பெரிய வட்டி. ம். இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் ரேஞ்சே வேற. வட்டி எவ்வளவு வேணாலும் போட்டுக்க, முதல்ல பணத்தை எடு. ம். சரி, லே. அப்பா, புது 500 ரூபா நோட்டு. பணத்தை கும்பிட்டா மட்டும் போதாது, பணத்தை கொடுக்கறோனே கும்பிடணும். ஆ, ஆ. நீங்க என்ன எப்படி மதிக்கிறீங்கன்றது வட்டி கொடுக்கறதுல இருக்கு. ஆ. சேட்டு வட்டி விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன், ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஆ? பணம் திருப்பி கொடுக்கறதுல நான் எவ்வளவு கராரா இருப்பேன், நீ பார்க்க வேலை போற. கிளம்பு சைடு. சேட்டு வரான். நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. ரம்யா, ரம்யா, என்னம்மா? உன் கல்யாணத்துக்காக நகை எல்லாம் வாங்கியாச்சு. உள்ள வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. வா. வாமா. உட்காரு. உன் கல்யாணத்துக்காக இதெல்லாம் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி செய்ய வச்சது. வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? இத நீ ரிசப்ஷனுக்கு போட்டுக்கோ. ம்? இங்க பாரு, பியூர் கோல்ட். இது உங்க அப்பாவோட செலக்ஷன். இது அந்த பிங்க் செட்டோட இயரிங்ஸ். சூப்பரா இருக்கு பாரு. இது எவ்வளவு அழகா மேட்ச் ஆகுது தெரியுமா? ஏண்டி கல்யாண நகை எல்லாம் காட்டிட்டு இருக்க? உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்க. மா, இந்த கல்யாணம் வேண்டாமா? ப்ளீஸ்மா, எப்படியாவது நிறுத்திடுமா. எவ்வளவு சொல்லியும் உன் மனசு மாறல. மா, ஏன் மனசும் மாறாது. ரம்யா, இந்த கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த கல்யாணம் நான் நினைச்சபடிதான் நடக்கும். இங்க பாருமா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் இந்த நகைலாம் வாங்கியிருக்கேன். எங்க நிலைமையே புரியாம பேசிட்டு இருக்கே. எனக்குன்னு. இங்க பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கோ விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. கல்யாண பேச்சு எடுத்தாலே அவ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா.
அவ மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ விஷயத்துல ஜாகிரதையாவே இரு. ஏய், எங்க போயிட்டு இருக்க? சின்னம்மாக்கு பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சின்னம்மாவா? யார் அது? சின்னையா ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரம்யா தானே சின்னம்மா. அதை நீயே முடிவு பண்ணிட்டியா? சரி, சாரி வந்து கீழே விழுந்துற போது சரி பண்ணிக்கோ. நான் பார்த்த மாதிரி வேற யாராவது பாத்திர போறாங்க. அதை எப்படி கொடு. ஏன் போய் சொல்றீங்க? எல்லாம் சரியா தானே இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நான் சின்ன இருக்க. நீ இந்த மாதிரி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். மரியாதையை காப்பாத்திக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரம்யா, ரம்யா. இதோ வரேன்பா. அப்பா நம்மள இப்பதான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அசந்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன மனுஷன் அவ. சின்னம்மா, சின்னம்மா. சின்னம்மா, குளிக்கிறீங்களா? பால் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல மாமா ஏன் இங்க உலாத்திட்டு இருக்காரு? இவர் கண்ணில் பட்டா நாம மாட்டிப்போமே. எப்படியாவது பேசி அனுப்புவோம். மாமா, மாமா, மாமா.
யார் பின்னாடி? யார் பின்னாடி? கேக்குறல்ல? தயவு செஞ்சு சொல்லுங்க. அடிக்கடி இந்த சிம்பலை கொண்டு வந்து காட்டுறியே, நீ என்ன சொல்ல வர? எனக்கும் இந்த சிம்பலுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. தேவசேனா. சின்னம்மா குளிச்சிட்டு இருக்கீங்களா? நான் ரூமை பெருக்கிடுறேன். என்ன இது, நைட்டு வச்ச பால் அப்படியே வச்சிருக்காங்க. சின்னம்மா, நைட்டு பால் வச்சுட்டு போனே சாப்பிடலையா? சின்னம்மா, சின்னம்மா, நான் பேசுறது கேட்கலையா? சின்னம்மா, ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன பதில் பேசாம இருக்காங்க? சின்னம்மா, ஐயா,
ஐயா ஐயா என்னம்மா கங்கா? ஐயா நேத்து நைட்டு ரம்யா சின்னம்மாக்கு பால் எடுத்துட்டு போனேன். அவங்க பாத்ரூம்ல தண்ணி விடுற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. குளிக்கிறாங்கன்னு நினைச்சு பாலை வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப ரூமை பெருக்கிறதுக்காக போனேன். நேத்து வச்ச பால் அப்படியே இருக்கு. நேத்து போலவே பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. கதவை தட்டியும் பார்த்தேன், பதிலே இல்ல. எனக்கு பதட்டமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். வா பாப்போம். ரம்யா, 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 ரம்யா கதவை தரமா? ரம்யா, ரம்யா கதவை தர. என்ன பண்ற உள்ள? ரம்யா, ரம்யா, ரம்யாக்கு என்னாச்சு ரம்யா, வெளியில வாம்மா. என்ன தெரியல. ரம்யா, மாமா கூப்பிடுறல. என்னமா இது? ரம்யா, ரம்யா கதவை தரமா? ஏய் என்னாச்சுடி? கொஞ்சம் இருமா. ரம்யா, என்னாச்சு? ரம்யா சொன்னா கேளு, கதவை தர. என்ன ஆச்சுனா? ரம்யா, நேத்து நைட்டு சின்னம்மாக்கு பால் கொண்டு வந்து வச்சேன். அப்ப பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. குளிக்கிறாங்கன்னு நான் வச்சுட்டு போயிட்டேன். இப்ப காலையில பெருக்கிறதுக்காக வந்தேன். நைட்டு வச்ச பால் வச்சபடியே இருந்துச்சு. நைட்டு பாத்ரூம்ல கேட்ட மாதிரியே தண்ணி சத்தம் இப்பவும் கேட்டுட்டு இருக்கு. எவ்வளவோ கதவை தட்டியும் சின்னம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட நான் தட்டி பார்த்தா எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறாங்க. பதட்டத்துல ஐயாவை கூப்பிட்டு வந்தேன். மாப்பிள போய் கதவை உடைங்க. ரம்யா, 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 ரம்யா.